என்னடா இது? உங்க கல்லாவுல காணா போச்சு அந்த அமௌண்ட். அத நீ தான் திருடினியா? அதுக்கு பேர் திருட்டு இல்ல, நம்ம கடை நம்ம கல்லாங்கிற உரிமையில கை வச்சது. ஏய், யார கிட்ட கை வச்ச? யார கேட்கணும்? 5 பைசா கூட நேத்து என்ன ரோட்ல பாத்தியா? அப்ப சொல்லிருக்கான்ல. எங்க சொல்ல விட்டீங்க? என்ன பார்த்தவனே ராம்நாடு போய் மிளகா வாங்கிட்டு வா, மொச்ச பயிர் வாங்கிட்டு வான்னு அனுப்பிட்டீங்க. அந்த பரபரப்புல போய் எப்படி சொல்ல முடியும்? எல்லாம் மறந்து போச்சு எனக்கு. எதா இருந்தாலும் தீர விசாரிச்சு செய்ய. இது வரைக்கும் உங்க கல்லாவுல ஒத்த பைசா எடுத்துட்டு அந்த கிருஷ்ணன் இவ்வளவு நாளா அவனை உங்களால புரிஞ்சுக்க முடியாதா? பெத்த பிள்ளைய நடத்துற மாதிரி நடத்துறீங்க. போலீஸ்கார அக்கீச போட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்களா? நீங்களா ஒரு அப்பனா? பேசாம இருக்கா நீ? பேசாம நீ ஊர்ல போய் பாருங்க. அவன் வயசுக்காரல பெத்த அப்பனை மதிக்கிறான். நான் அவனுக்கு மேல உங்களுக்கு பிள்ளை அப்புறம் தான் கல்ல கொண்டு மண்டை உடைச்சிருப்பேன். போங்க எல்லாரும் போய் வேலையை பாருங்க. இதுக்கு போய் வேடிக்கை பார்க்கறாங்க. வேடிக்கை எல்லாரும். பவுல்ட்ரி ஃபார்ம்ல ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ்க்கு வேலை தேவைன்னு போட்டிருக்கு சார். ஆமாம்பா, உனக்காக தான் திவ்யா இந்த பேப்பர் எடுத்துட்டு வந்தா. எனக்காகவா? எதுக்கு சார்? உங்க அப்பா காலேஜ்லயும் கடையிலயும் நடந்துகிட்ட விதத்தை பத்தி திவ்யா ரொம்ப ஃபீல் பண்ணா. நீ தான் பவுல்ட்ரி சயின்ஸ்ல ரொம்ப நல்ல மார்க் வாங்குறியே. இன்ஃபேக்ட் இந்த பவுல்ட்ரி ஃபார்முக்கு நான் தான் ஆடிட்டர். இங்க கஷ்டப்படுறதுக்கு பதிலா நீ அங்க வேலையில சேர்ந்துக்கலாம் இல்லையா? அப்படி ஒரு நினைப்பு எனக்கு இல்லை சார். கிருஷ்ணா, நீ இவ்வளவு அவஸ்தைப்பட்டு அசிங்கப்படுறதுக்கு அந்த வேலையில ஜாயின் பண்ணா உன் ஃபியூச்சருக்கு நல்லது தானே? சாரி திவ்யா, இவ்வளோ தூரம் என்னை வளர்த்தது எங்கள் அம்மா அப்பா தான். அவங்கள விட்டுட்டு என் ஃபியூச்சரை நினச்சி கூட பார்க்க முடியாது. நான் தான் சொன்னேன்லப்பா, இவன் கேட்க மாட்டான்னு. வாழ்க்கை பூரா பொட்டில மடிச்சுக்கிட்டு அந்த மளிகை கடை நாத்தத்துல கிடக்கிறது தான் இவன் தலையெழுத்து. எதை நாத்தங்கிற? அந்த மளிகை கடை நாத்துல தான் நான் பிறந்தேன். பொட்டில மடிச்சுட்டே தான் வளர்ந்தேன். எங்கள் அப்பா இவ்வளோ தூரம் சம்பாதிச்சு வச்சிருக்கிறதோ அதுலேருந்து தான். சாரி சார், என் மேலே அக்கறை காட்டினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் என் ஃபியூச்சர் எங்கள் அப்பா அம்மா கூட தான். இந்தாப்பா பணம். எதுக்குப்பா? வாடகை பணம்டா. வாடகையை கொடுத்துட்டு சீட்டை கட்டிட்டு உங்க அம்மா ஏதோ சடக்கு போடும்டா, அவளுக்கு ஒரு 20 ரூபாயை கொடு. மிச்சம் ஒரு 80 ரூபா இருக்கும். நல்ல சட்டையை எடுத்துக்க. 80 ரூபாய்க்கு எப்படிப்பா சட்டை வாங்க முடியும்? என்னப்பா பத்தாதா? சரி, இந்த 150 படி. நல்லா சட்டையை எடுத்துக்கிட்டு மிச்சத்தை நீயே வச்சுக்க. நான் வரேன்ப்பா. நீ சாப்பிட்டு வந்துடுறேன் தம்பி. என்ன மாப்பிள்ள, நம்ம ஓட்டர் சைக்கிள்லே போறோம். கடையில வேலை பார்க்கறதுக்குள்ள மோட்டர் சைக்கிள்ல போறானேன்னு கவலைப்படுறியா? அது கூட பரவாயில்ல மாமா. அந்த அப்பா புள்ள உறவை பாத்தீங்களா மாமா? மாசம் மாசம் பிள்ளைக்கு சட்டை வாங்கி தராரு. புள்ளை அவ்வளவு அக்கறையா பாத்துக்கிறாரு மாமா. ஏன் மாமா எம்ட மட்டும் இப்படி இருக்காரு? அது உங்க ஒப்பனோட பிறப்பு மாப்பிள்ள, பிறப்பு. குரங்குல இருந்து பிறந்தவன் தான் மனுஷன்னு அப்ப சொல்லுவாங்க. ஆனா கடவுள் உங்க ஒப்பனை மட்டும் மனுஷ உருவத்தை படைச்சு குரங்கோட குணத்தை அப்படியே விதைச்சிட்டான். அதனாலதான் எவனை பார்த்தாலும் குதறி குதறி இருக்க வேண்டிய பூரா கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கு. இல்ல மாமா, இத்தனைக்கும் வெளியே எம்ட எந்த விதத்திலையும் விட்டு கொடுத்து பேசுனது கிடையாது மாமா. அவர் பண்றதெல்லாம் பார்த்தா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நேற்று ராத்திரி ஒரு 500 ரூபாய்க்கு என் மேல் நம்பிக்கை இல்லாம வீட்டை விட்டு ஓடி போயிடலாமான்னு இருந்துச்சு. திருட்டு பட்டம் வந்துடும் தான் போவோம். மாப்பிள்ள, அந்த 500 ரூபா மேட்டருக்கு ஒப்பனை விட்டு விடுன்னு விட்டேன் பாரு. நான் தான் எடுத்தேன்னு வேற சொல்லி ஒரே மிரட்டா மிரட்டிட்டேன். அரண்டு போய் கிடக்குறாரா. அட போங்க மாமா. அட நீ வேற, இன்னைக்கு காலையில கொடுத்த குடுப்புல இப்போ ஒரு சேஞ்ச் தெரியும் பாரு. ஏதாச்சும் கையில எடுத்துட்டு போ. படிக்கல. ஹலோ, என்ன பண்ண சொல்றீங்க? குரங்குக்கு வாக்கப்பட்டா மரத்துக்கு மரம் தவித்தானே ஆகணும். இல்ல இல்ல, இன்னும் வரல. எந்த சார் கடை வரல? இல்ல, குரங்கு கடைக்கு மறந்து இருக்கான்னு கேட்டாரு. இன்னும் வரலன்னு சொன்ன மச்சான். கிருஷ்ணா, 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 அப்பா கூப்பிடாருப்பா. அப்பா இந்தா. இது என்ன மச்சான்? பிரிச்சு பாரு. உனக்குதான். பிடிச்சிருக்கா?